ஹாய், நான் உங்கள் கிஷோர். இது சிம்பிளி மிஸ்டர் தேவா. இது என்னோட செகண்ட் வீடியோ. இது எப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைம் என்னோட இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டிங் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் என்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலில் கேட்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, மார்க்கெட்டிங்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான மார்க்கெட்டிங் இருக்கு. ஒன்னு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங், ரெண்டாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்னா என்னன்னா இந்த டிஜிட்டல் எரால மார்க்கெட்டிங் கம்ப்ளீட்டா டிஃபர் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி நம்ம மார்க்கெட்டிங்கோட பட்ஜெட்ல ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 70% நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் யூஸ் பண்றோம். தென் ஒரு செட் ஆஃப் ஒரு 30% is only given to the old traditional marketing. Old traditional marketing works because there are not lot of people இன்னும் digitally அடாப்டா நம்ம மக்கள் கிடையாது. நம்ம மக்கள் கிட்ட போய் ரீச் பண்ணணும்னா நம்ம இன்னும் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் வழியில யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு உங்களோட ப்ராடக்டை இந்த ரூரல் இந்தியா கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். நம்ம என்னதான் பேசலாம், நம்ம சோசியல் மீடியா பெருசாயிடுச்சு, மக்களுக்கு எல்லாம் இதை வச்சு இல்லை. உங்களுக்கு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் இப்போவும் ரொம்ப அவசியம். அதனால என்னோட செகண்ட் வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் தான். ஓகே, ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் கன்சிஸ்ட் ஆஃப் so many different kind of parts. Traditional marketing consists of so many different kind of parts and it's basically called offline marketing வச்சுக்கோமே. இப்போ இந்த டிஜிட்டல் ஏரியால நம்ம ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் சொல்லிடுறோம். இப்போ அது ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல மல்டிபிள் திங்ஸ் இருக்கு. எப்படின்னா மேகசின்ஸ்ல ஆட்ஸ் கொடுக்கறது, நியூஸ் பேப்பர்ஸ்ல ஆட் கொடுக்கறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி, ரேடியோ, ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்றது. ஈவெண்ட்ஸ் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்பான்சர்ட் பை, இந்த மாதிரி நீங்க நிறைய டிவி சேனல்ஸ் பார்க்கும்போது ஸ்பான்சர்ட் பை இதெல்லாம் வார்த்தைலாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அதே மாதிரி ஸ்பான்சர் பை இது பண்ணும்போது தட் இஸ் கால்ட் மார்க்கெட்டிங், பேசிக் மார்க்கெட்டிங், ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங். அதே மாதிரி பில் போர்ட்ஸ், இப்போ நீங்க வண்டியில போகும்போது மேல பெரிய போர்ட்ஸ் இது பண்ற அதெல்லாம். அதே மாதிரி உங்களுக்கு போஸ்டர்ஸ், ஃபிளையர்ஸ், போர்ட்ல போகும்போது சின்ன ஒரு ஃபிளையர் கொடுக்குறாங்கல்ல, இப்போ அவ்வளோ நடக்கிறது கிடையாது, பட் இட்ஸ் மார்க்கெட்டிங். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தனித்தனியா இது எதுக்கு பண்றாங்க அப்படின்றத ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ்ல பேசிக் அவங்களோட ப்ராடக்டோட இதை இப்போ ஃப்ரண்ட் பேஜ்ல நியூஸ் பேப்பர்ஸ் இப்போ கம்மியான பீப்புள் படிக்கிறாங்கன்றாங்க, ஆனாலும் படிக்கிறாங்க. அந்த பீப்புள் கிட்ட போய் அது ஒரு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் தான் நமக்கு பிரிட்ஜ் பிட்வீன் ஒரு பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் நியூஸ்ன்ற ஒரு விஷயம் நம்ம கிட்ட சேரணும்னா there was only one thing, that was newspapers. ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஓன் ப்ராடக்ட் ஆட்ஸ் கொடுக்க தொடங்கினாங்க. அதுல தான் இந்த டேக்லைன்ஸ்லாம் தொடங்குச்சு. எப்படின்னா இப்போ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், இப்போ ஒரு ஆன்டிசெப்டிக்னா ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். அதே மாதிரி ஒரு சாக்லேட் இது வந்துச்சுன்னா பெஸ்ட் சாக்லேட்ஸ், இந்த மாதிரி ஒரு டேக்லைன் கொடுத்து அவங்க ப்ராடக்டை இது பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் என்னங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன டேக்லைன்ல புரிஞ்சுக்குப்பீங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்ககிட்ட கொண்டு சேர்க்கறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஐடியா தான் நியூஸ் பேப்பர் ஆட்ஸ். நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேப்பர்ல உங்களுக்கு ஒரு ஃபுல் பேஜ் ஒரு ஆடு போடுறான். இப்போ பிக் பில்லியன் சேலோ இல்லாட்டி ஏதோ ஒரு சேல் போட்டு ஒரு பெரிய ஆட் பேப்பர்ல போடுறான். எதுக்கு போடுறான்? அவங்ககிட்டயே ப்ராடக்ட் இருக்குல்ல, அவங்ககிட்ட இல்லாத, அமேசான் கிட்ட இல்லாத ஒரு டிஜிட்டல் இதா, இல்லாட்டி பேசிக் ஒடியோ கால் இட் ஃபிளிப்கார்ட் கிட்ட இல்லாத ஒரு டிஜிட்டல் ஃபுட் பிரிண்டா, எதுக்கு இன்னும் அவன் பேப்பர்ல போட்டுட்டு இருக்கான்? மக்களை ரீச் பண்ணணும்னா there are set of people, there are still ஒரு 40 to 50% of people இன்னும் டிஜிட்டலுக்கு போல. அவங்கள ரீச் பண்றதுக்கு அவங்க இப்போ உங்க பேரண்ட்ஸ் இப்படி ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் பேப்பர்ல பார்ப்பாங்க, பேப்பர் பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் உங்ககிட்ட வருவாங்க, நீங்க டிஜிட்டல் அடாப்ட் இருப்பீங்க, நீங்க உங்ககிட்ட அதை வாங்கிக்க சொல்லுவாங்க. அதுக்குதான் நியூஸ் பேப்பர்ஸ் இந்த காலத்துல யூஸ் ஆகுறது. அந்த காலத்துல அது மட்டும்தான் யூஸ் ஆச்சு. அதை இல்லாத ஒரு இதே கிடையாது. ஒரு ஹோம்ல நீங்க உலக அறிவு உங்களுக்கு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நியூஸ் பேப்பர் வாங்கியிருப்பீங்க. அதுதான் அந்த காலத்துல நம்ம
செட் ஆஃப் ரூல்ஸாக இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் த ரீசன் ஃபார் ஸ்டார்டிங் த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் இன் நியூஸ் பேப்பர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிவி வந்துச்சு, ரேடியோ வந்துச்சு. டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் வரதுக்கு முன்னாடி சீரியலு, மொழியும் தூர்தர்ஷன், இந்த மாதிரி பழைய காலத்து இதில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. ரொம்ப மைல்டா, ஒண்ணுமே தெரியாது, உங்களுக்கு இது தெரியாது, சுசுகி சாமுராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் பேசுவாரு. அது வந்து நோ ப்ராப்ளம், இது வந்து எல்லார் மனசுலயும் இருக்கும். அது வந்து தட்ஸ் கால் பேசிக் மார்க்கெட்டிங் அண்ட் தட்ஸ் கால் ஹவு ஆட்ஸ் வர் கிரியேட்டட் டு மேக் ஷூர் ஒரு 4 லைன் தான் சொல்லுவாங்க. அந்த 4 லைன்ல வந்து உங்க மனசுக்குள்ள அந்த ப்ராடக்ட் போய் நிற்கணும். ஆடு ரொம்ப நேரம் போகும், ஆடு எவ்வளோ நேரம் போனாலும் வந்து முக்கியம் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்க கொடுத்த டேக்லைன் சுசுகி சாமுராய் தான் ப்ராடக்டோட பேரு, நோ ப்ராப்ளம், இதுதான் வந்து டேக்லைன், இவ்வளவுதான். அந்த மாதிரி ஆட்ஸ் யூஸ் பண்ணி உங்ககிட்ட ரீச் பண்ணாங்க. அப்புறம் இப்போ வந்து அதை விட கொஞ்சம் ஸ்டைலா போய் ஒரு இது பண்றது. இப்போ வந்து ரியாலிட்டி ஷோஸ்ல வந்து ஸ்பான்சர் பண்றது. இப்போ நம்ம வரப்போற பிக் பாஸ் ஷோ கூட பாத்தீங்கன்னா வந்து ஒரு மெயின் டைட்டில் ஸ்பான்சர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து எக்கச்சக்கமா காசு கொடுத்து இது பண்ணியிருப்பாரு. அடுத்த லெவல் ஆஃப் கம்மியான இதுல இது பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த நிப்பான் பெயிண்ட் இதெல்லாம் வந்து உங்க மைண்ட்ல வந்து எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பேசிக்கா அந்த சேனல்ல இதுக்கு முன்னாடி உள்ள பிக் பாஸ் எல்லாம் பார்த்ததுனாலதான் வந்துச்சு. தட் இஸ் கால்ட் பேசிக்லி கால்டு டிவி, ரேடியோ மார்க்கெட்டிங், இந்த மாதிரி விஷயங்களை இட் ஆட்ஸ் அப். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈவென்ட் மார்க்கெட்டிங். இப்போ there are a lot of events. இப்போ வந்து பெரிய ஃபிலிம் ஃபேர் ஃபெஸ்டிவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு சாதாரணமா வந்து உங்க ஏரியால நடக்கிற ஒரு கோயில் திருவிழாவா இருந்தாலும் எல்லாத்துலயுமே ஒருத்தர் வந்து அவர் வந்து தாம் ப்ராடக்டை வச்சு அதை வந்து அவங்க ஸ்டேஜ் இருக்கும், ஸ்டேஜ்ல பின்னாடி வந்து இவ்வளவு பெரிய பேரை வச்சு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து உள்ள போற வர பேனர் எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க, பில் போர்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. அதை வந்து நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 நாளைக்கு திருவிழா நடக்குதோ இல்லாட்டி ஒரு 3 மணி நேரத்துக்கு நடக்குதோ, உங்க கண்ணுல வந்து ஒரு பொருளை நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள அது இறங்கிடும். அதனாலதான் அவங்க அதை பண்றது. ஓகேங்களா? தட் இஸ் வாட் பேசிக்லி இட்ஸ் கால்ட் ஒரு கிரியேட்டிங் ரெக்கரிங் ஒரு திங்கை வந்து நீங்க வந்து திருப்பி 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 கேட்டே இருந்தீங்கன்னா உங்க மைண்ட்ல வந்து அது வந்து தானா உள்ள போயிடும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஈவெண்ட்ல வந்து அவங்க பண்றது. டைட்டில் ஸ்பான்சர்ஸ் ஒரு 10 தடவை அவங்க சொல்லுவாங்க. நீங்க நினைப்பீங்க ஏன் இன்டர்வலுக்கு போகும்போது 10 தடவை சொல்றாங்க, இன்டர்வல் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அவங்க ஊர்ல இருக்க எல்லாரும் பெரிய சொல்றாங்கன்ட்டு. அவங்க சொல்ல 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 உங்க மனசுல போயிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு ஷோ போய்கிட்டு இருக்கு. அந்த ஷோல வந்து நீங்க வந்து கேள்வியே போடாத ஒரு ப்ராடக்ட் விடியம். இப்போ வந்து நீங்க வந்து விடியம்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன ஞாபகம் வரும்? கலர் கலரா மிக்சி வருது. சிம்பிள். வெறும் 2 வருஷத்துல உங்க மைண்டுக்குள்ள வந்து விடியம்னு ஒரு பெரிய பிராண்டை வந்து ஒரு கிரியேட் பண்ணி உள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னா 3 years தான் இருக்கும். தட்ஸ் a big thing, right? அவங்க வந்து அந்த ஒரு ஷோ வச்சு அந்த ஒரு ஷோல வந்து வின் பண்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு மிக்ஸி அது. அந்த மிக்ஸி தான் அவங்ககிட்ட வேற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அவங்க ப்ராடக்ட்ஸ் காஸ்ட்லி அண்ட் எவ்ரிதிங், தட்ஸ் டிஃபரெண்ட். ஆனா அந்த ஷோல வந்து சும்மா கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ப்ராடக்ட். வாரம் ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு 3-4 மிக்ஸி வச்சிருக்காங்க. ஆனாலும் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இட்ஸ் பேசிக்லி அவங்களுக்கு கொடுக்கணுன்ற முக்கியம் கிடையாது. நீங்க அந்த பேரை கேட்டுட்டே இருக்கணும். விடியம் பை. That's called marketing, simple marketing. அது வந்து நம்ம ரொம்ப பெரிய இதுலாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து பேசிக் மார்க்கெட்டிங். இது வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் ஒரு சின்ன விஷயம் தான், அவ்வளவுதான். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பில் போர்ட்ஸ், போஸ்டர்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து அவ்வளவு பாப்புலரா இருக்குதான்னு எனக்கு ஃபுல்லா இது கிடையாது. ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து இப்போ OMR ரோட்ல வந்து நீங்க இங்க இருந்து கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட 2 சைட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன இது வச்சிருப்பாங்க. ஒரு 4 feet to 3 feet ஒரு சின்ன போர்ட்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. நீங்க வண்டி ஓடிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க அந்த மத்திய டர்ன் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு சைட்ல வச்சிருப்பாங்க. சைட்ல வந்து இப்படி வரும். அது பாத்தீங்கன்னா வந்து ஒரு நகை விளம்பரத்துக்காக ஒரு தடவை நான் பார்த்திருக்கேன். ஏன்னா நான் வண்டியில போயிட்டே இருக்கும்போது ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஜுவல்ஸை இவ்வளவு பெரிய ஜுவல்ல போட்டு இது பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் போகும்போது ரோட்ல வண்டி ஓட்டிட்டே போகும்போது மோஸ்ட்லி
எல்லாரும் கேப்ல போவாங்க. கேப்ல போகும்போது வேடிக்கை தான் பார்ப்பாங்க. வேடிக்கை பார்க்கும்போது அந்த ப்ராடக்டை பார்த்துக்கிட்டே போவாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல எல்லா பிரிட்ஜஸ்க்கும் வந்து இந்த ஓவர் பிரிட்ஜ் இது இருக்கும். மக்கள் நடந்து போய் ரோட கிராஸ் பண்றதுக்காக பிரிட்ஜஸ் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதுலயும் ஃபுல்லா பில் போர்ட்ஸ் தான் இருக்கும். நம்ம என்ன வந்து ட்ரெடிஷ்னல்னு சொல்லிட்டு நம்ம சும்மா கதை சொன்னாலும் இட் ஒர்க்ஸ். ஸோ இன்னும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து ஒரு பேசிக் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் நம்ம சொல்லலாம். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் இஸ் a word that is used because it has been used since the start of time. ஓகேங்களா, அதனால அதை வந்து அப்படி ஒரு வார்த்தையோட சொல்றாங்க. ஆனா இட் இஸ் ஸ்டில் மார்க்கெட்டிங், இட் இஸ் ஸ்டில் an intelligent way to market. எப்படின்னா நமக்கு அது என்ன விஷயம்னா, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணும்போது நமக்கு வந்து தேவைப்பட்டது ஒரு 3 பேரா இருக்கலாம், 3 பேர் 4 பேர், அவ்வளோ பேர் போதும். மைண்ட் ஸ்டார்மிங் பண்ணி வந்து ஒரு டிஜிட்டல் இதை கிரியேட் பண்ணி லே அவுட்டை கிரியேட் பண்ணி கொண்டு வந்து இது பண்ணும்போது இட்ஸ் லைக் யூ டோன்ட் டேக் லாட் ஆஃப் பீப்புள். ஆனால் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது வி நீட் ஹியூமன் ரீசோர்ஸ். இப்போ வந்து ஒரு டிவி ஆட்ல போடும்போது நம்ம இது பண்றோம்னா வி ரிக்வயர் அண்ட் ஹோல் ஆட் ரெடி பண்ணணும். ஆட் ரெடி பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தின ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். அது மாதிரி ஒரு ஹோல் டீம் வேணும் அதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஒரு பில்போர்ட் ரெடி பண்றோம்னா அதுக்கு வந்து ஹோல் செட் ஆஃப் எவ்வளவோ பீப்புள் வேணும். ஹியூமன் ரீசோர்ஸ் தான் வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல உள்ள ஒரு சின்ன ஒரு டிராபேக்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பண்ணும்போது இது உங்களுக்கு வந்து ப்ராடக்டை டிசைன் பண்றதுக்கு ஒரு டிசைனர் தேவை. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை கொண்டு போய் எல்லா இதையும் வந்து போஸ்ட் பண்றதுக்கு ஒரு பர்சன் தேவை. பிளஸ் வந்து அது எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணிட்டு எந்த டைம்ல யார் நிறைய பார்த்தாங்க அதை பத்தின ஒரு அனாலிட்டிக்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு அவுட்புட் வந்து கொடுக்குற ஒரு அனலிஸ்ட் தேவை. இவ்வளவுதான் பேசிக்கா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து ஒரு மைண்ட் ஸ்டார்மிங் பண்ணி எவ்வளவு இது பண்ணாலும் ஒரு டாப் பிரெயின்ஸ் இந்த 3 பேர் போதும். ஓகேங்களா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எஸ்இஓ நம்ம யூஸ் பண்ணாலும் எஸ்இஓ பர்சன், பிபிசி யூஸ் பண்ணாலும் பிபிசி பர்சன், ஒரு பர்சன் அதை வச்சு இது பண்ணலாம். ஆனா அதே மாதிரி ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் has to be ground level marketing. கிரவுண்ட்ல இறங்கி உங்களுக்கு அங்க இருக்க மக்கள் யாரு, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களோட ஒரிஜினல் லுக் அண்ட் ஃபீல் எப்படி. இப்போ ஓஎம்ஆர்ல போட்ட ஒரு ஆடை வந்து அப்படியே கொண்டு போய் ஒரு கிராமத்துல போட்டா அவங்களுக்கு அது பேசிக்கா புரியாதுன்றது கிடையாது. எப்படின்னா வந்து அது வந்து எதுக்கு அப்படி ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து உங்களோட டேஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். அதே டேஸ்டா நீங்க வந்து ஒரு கிராமத்துல இருக்க மக்கள்கிட்ட போய் எதிர்பார்க்க கூடாது. ஒவ்வொரு இதுக்கும் ஸ்பெசிஃபிக்கா யூ ஷுட் ஃபேஸ் அண்ட் கிரியேட் அண்ட் ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் அன் ஆட். அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து டிஃப்ரென்ஸ் ஒரு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்லையும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லையும். ஸோ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் ஸ்டில் ஒர்க்ஸ். ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். நீங்க இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போறேன் இது பண்ற எல்லாம் சொல்லலாம். ஆனால் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் இஸ் ஆல்சோ ரிக்வயர்ட் unless until you don't want a big chunk of your clients. நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு 1 லட்சம் கிளைண்ட் இருக்காங்க, எனக்கு அதோட போதும். அது வந்து டிஜிட்டல்ல நான் இவ்வளவு பேரை பிடிச்சிட்டேன், எனக்கு அதோட போதும். அதனால வந்து மிச்சம் இந்தியாவில் இருக்க எவ்வளவு ஒரு 2 கோடி மக்கள் இருக்க இவங்க எனக்கு தேவை கிடையாது, எனக்கு இந்த 1 லட்சம் பேர் என் பொருளை வாங்கினா போதும், நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா ஹாப்பி. ஆனா மிச்சம் இருக்க எல்லா மக்களும் உங்களுக்கு தேவைன்னா யூ ஷுட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங். அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரிய கம்பெனிஸ் மட்டும்தான் அங்க போய் மேல நின்றுட்டு கோஸ்பான்சர்ட் பைல இருந்தும் சரி, நீங்க இதுக்கு போறீங்கன்னா வந்து ஒரு பில்போர்ட்ல பாத்தீங்கன்னா வந்து தனிஷ்க் பார்ப்பீங்க, ஜிஆர்டி பார்ப்பீங்க. ஒரு சின்ன சின்ன கம்பெனி யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா வந்து அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்களோட எப்படி சொல்ற அவங்க கிளையண்ட் யாரு, அவங்க எப்படி என்ன பொருளை வந்து செல் பண்ணாலுமே வந்து மிடில் கிளாஸ் மக்கள் தான் அவங்க உண்மையான கிளையண்ட். ஆனா அந்த மிடில் கிளாஸ் மக்களுக்கு எப்படி வந்து ஒரு ஹை கிளாஸ் மக்களோட ஃபீலை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு நம்ப வைக்கிறான்ல, அதுதான் இது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் மை ஐடியா அபவுட் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் ஆர் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங். அண்ட் இதுக்கு மேல நிறைய விஷயங்கள் இருக்கு, இதையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருக்கலாம். அதை பத்தி என்கிட்ட சொல்லணும்னு நீங்க வந்து யோசிக்கலாம். கண்டிப்பா சொல்லுங்க.
கீழே கமெண்ட்ஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. உங்கள் கமெண்ட்டை வந்து போடுங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது டிஸ்கஷன்னாலும் நீங்கள் இது பண்ணலாம். ஓகேங்களா? இது உங்கள் கிஷோர். இது உங்களோட சேனல் சிம்பிளி மிஸ்டர் தேவா. தேங்க்யூ.